இது இலங்கை பிரதமர் அனுராக குமாரசிங்க 2025. நீ யங்ஸ்டர் தானே, அவ்வளோக்கு வயசு இருக்குல்ல, பழைய ஆளுக பேச்சில் நீ கேட்காத. ஒரு இளைஞனா யோசிச்சுப்பார். கடந்து வந்த பாதை ரொம்ப கசப்பானது. பல தமிழர்கள் இறந்துருக்குறாங்க. 1.5 லட்சம் பேர்த்துக்கு கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. ஈவிரக்கம் இல்லாமல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே எவனுமே அப்படி இருக்கக்கூடாது. பல மிருகங்களாக தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி நீ இருக்காத. இந்த வீடியோ எதுக்குன்னா, தமிழர்களும் மனுஷர்கள் தான். பேருக்கு தானேயா தமிழர்கள் சிங்களர்கள், உருவத்தில் இடத்துல பிறக்கிற இடம் தானே வேறு, மித்த எல்லாமே ஒன்று. சிங்கிளாக பிறந்தங்க சிங்கிளாக உயரம் கிடையாது, தமிழ்நாக பிறந்தங்க தமிழ் உயரம் கிடையாது. ஜாதி இனம் மதத்துக்கு அப்புறப்பட்டது எவ்வளோ உலகத்தில் விஷயங்கள் இருக்குது. மனுஷனாக வாழ்கிறது தான் முதல் ஜாதி. மனுஷ ஜாதி தான் முதல் ஜாதி. அதை புரிஞ்சுட்டு நாமளும் மனுஷன் அவங்களும் மனுஷன் சம உரிமையாக வாழணும். அதுக்குண்டான சிறப்பு அம்சங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களே வாழவை. இது என்னோடய தாழ்மையான கருத்து. தமிழர்களே வாழவை, சிங்களர்களே வாழவை. எந்த மதம் பேதம் இதுன்னு இல்லாமல் தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழட்டும். நேரத்திலே குணத்திலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையா. அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க சுதந்திரமாக வாழட்டும். இதை செய், அவங்களுக்கு உண்டான தேவைகளை கொடு, உங்களோட தேவைக்கு இருக்குது. நாட்டை வளப்படுத்து. பிறக்கிறது ஒரு தடவை, சாகிறது ஒரு தடவை. பூமியில் எங்கே வேணாலும் பிறக்கலாம், எந்த தேசத்தில் வேணாலும் பிறக்கலாம், எந்த மதத்தில் வேணாலும் பிறக்கலாம். ஆனால் மனுஷனாக வாழும்போது மனுஷனாக வாழணும். அதுதான் முக்கியம். நீ மனுஷனாக வாழுவேன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ற நாட்டு தமிழர்களெல்லாம் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாத்து அவங்களுக்கு நல்ல வழிக்கு விடு. எல்லா மக்களையும் 2 கண்ணாக பார்த்து வழி நடந்து ஒரு தூய்மையான ஆட்சியை இலங்கையில் நான் எதிர்பார்க்குறேன். அந்த தூய்மையான ஆட்சியை நீ கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன். சக மனுஷங்களையும் நம்பி எல்லாத்தையும் வாழ வைக்கிறது தான் உலகத்திலேயே மிகச்சிறந்தது. அழிக்கிறது 1 செகண்ட் போகுது, ஆக்கிறத பல 100 வருஷமாகுது. சரிங்க.